தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 195வது நிகழ்வு. இன்றைக்கு தலைப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு ஐயன் தெளிதல். நம்ம தொடர்ந்து அரசமைப்பு சட்டம் பற்றிய வகுப்புகள் நடத்தி கொண்டு வந்தோம். இடையில் அம்பேத்கர் குறித்து அதுவும் அந்த சட்டம் தொடர்பானதாக வைத்துக் கொள்ளலாம். இதுவும் அது போலதான். இது சட்ட நுட்பங்களையும் சமூக சிக்கல்களையும் இணைத்து கொண்டு வரக்கூடிய ஒன்று. சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு மக்கள் தொகை கணிப்பு, சென்சஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் சொன்னா அது சென்சஸ். இந்தியில ஜனகணா அப்படின்னு பேர். ஜனகணா அப்போனா ஜனத்தொகை கணக்கெடுப்பு, ஜனத்தொகை கணிப்பு. இந்த சர்வே இருக்குதுல்ல, இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக விவரம் திரட்டுவது. காஸ்ட் சர்வேனா சாதி கணக்கெடுப்பு. முதல்ல மக்கள் தொகை கணிப்பு நிகழ்த்த போவதாக அறிவிச்சாங்க. அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பும் காஸ்ட் வைஸ் சர்வேயும் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. பீகார்ல சில ஆண்டுகளுக்கு முன்னர் நடத்தி முடிச்சது என்பது காஸ்ட் சர்வே, சாதி கணக்கெடுப்பு தான் அவங்க நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்னதாக ஒரு சர்வே நடத்தினாங்க. அதிலிருந்து வந்த முடிவு தான் அருந்ததியருக்கு இந்த 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுப்பது என்ற முடிவு. இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்ப இந்த சர்வேன்னா என்ன, சென்சஸ்னா என்ன? இந்திய அரசு இதை அறிவித்திருக்கிறது. இந்திய அரசு இதை அறிவித்திருப்பதற்கு நாங்கள் தான் காரணம் என்று உரிமை கொண்டாடுகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்திய அரசு தான் இதை அறிவிக்கணும், தமிழக அரசுக்கு இதற்கான அதிகாரம் இல்லை என்று தமிழக அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்து முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், இல்லை, மாநில அரசுக்கே இதற்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு என்பதனால்தான் பீகார் அரசு இதை எடுத்திருக்கிறாங்க, மாநில அரசு எடுத்திருக்கிறாங்க. அது உச்ச நீதிமன்றம் அதை செல்லாது என்று கூறிவிட்டதாக முதலமைச்சர் ஒரு தகவல் சொன்னார். தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை, தவறான தகவல். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க, விசாரணையில் இருக்கு. தடை கோரிய போது தடை கொடுக்க உச்ச நீதிமன்றம் மறுத்து விட்டது. அவங்க தடை செய்த வேறொரு தீர்ப்பு 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு கொடுப்பது பற்றிய தீர்ப்பு. இது ரெண்டுக்கு இடையில ஒரு குழப்பம். ஆனா அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா கர்நாடகத்தில் ஏற்கனவே எடுத்த இந்த சாதி கணக்கெடுப்பினுடைய விவரங்களை அவங்க சித்தராமையா வெளியிட்டிருக்கிறாரு. தெலங்கானாவில் புதிதாகவே ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னபடி அவங்க செஞ்சு வெளியிட்டிருக்கிறாங்க. ஆக மாநில அரசால் இந்த கணக்கெடுப்பு நடத்த முடியுமா முடியாதா என்பதற்கு தெளிவான விடை கிடைச்சிருச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு, காஸ்ட் சர்வே எடுக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு. ஒருவேளை அந்த அதிகாரம் இல்லை என்றால் அந்த அதிகாரம் வேண்டும் என்று நம்ம கோரிக்கை வைக்கணும். மாநிலங்களவையில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் அது போன்ற ஒரு தனி தீர்மானம்லாம் கொண்டு வந்தார். அது தேவையே இல்லை, ஏற்கனவே இருக்கிற அதிகாரம் தான், இதை இல்லாத மாதிரி இப்போ புதுசாக வேணுங்கிற மாதிரியும் கேட்டாங்க. இவங்க அதை செயல்படுத்த தயாரா இல்லை. மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பாமக வலியுறுத்தினாங்க. இந்திய அரசை நோக்கி கோரிக்கை வைக்கிறதுனால அதை மறுப்பதற்காக பாஜகவும் வலியுறுத்தினாங்க. கணக்கெடுப்பு எடுப்பீங்களோ இல்லையோ, எங்களுக்கு இந்த 10.5 விழுக்காடு தனி ஒதுக்கீடு நீதிமன்றத்தால் நீக்கம் செய்யப்பட்ட இந்த தனி ஒதுக்கீட்டை கொடுங்கள் என்றெல்லாம் பாமக கேட்டாங்க.
ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்த போது நான் இந்த மாநில அரசுக்கே இந்த அதிகாரம் உண்டு, மாநில அரசுடன் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தின. அந்த கூட்டத்திற்கு வந்த ஒரு 60க்கு மேற்பட்ட அமைப்புகள் அதை ஆதரிச்சாங்க. 2 அமைப்புகள் மட்டும் இல்லை, இந்திய அரசு தான் எடுக்கணும், விசிகாவும் சிபிஐயும். அது மாநில அரசு ஏற்கனவே அறிவிச்சிருச்சு, அதன்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி நீதிமன்றங்களிலும் பொது வெளியிலும் எழுப்பப்படுகிற பல சந்தேகங்களுக்கு நாம் தெளிவாக விடை தர வேண்டி இருக்கு. அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளணும் என்பதுதான் இந்த ஐயன் தெளிதல் என்ற தலைப்பினுடைய ஒரு நோக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இப்படி எல்லாம் கணக்கெடுத்து சாதி உணர்வுகள் கிளறப்பட்டுவிடும். 2011 காங்கிரஸ் அரசு எடுத்த அந்த மக்கள் தொகை கணிப்போடு கூடிய இந்த கணக்கெடுப்பு முடிவுகளை அவங்க வெளியிடாமல் நிறுத்துவதற்கே என்ன காரணமா இருந்துச்சுன்னா, மத்திய அமைச்சரவையில் சிதம்பரம் போன்ற சில உறுப்பினர்கள் இதை வெளியிட்டால் சாதி சண்டைகள் உருவாகும், சாதி அடிப்படையிலான மோதல்கள் உருவாகும் என்று காரணம் சொல்லி அதை வெளியிடாமல் நிறுத்திட்டாங்க. அதை தவிர இன்னொரு காரணம் என்ன இருந்துச்சுன்னா, அந்த கணக்கெடுப்பு ஒரு குழப்பமான கணக்கெடுப்பாக இருந்துச்சு. சாதிகளே லட்சம் ஜாதிகள் என்றெல்லாம் ஒரு கணக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரியான கேள்விகள் தரவுகளோடு எடுக்கப்படலைன்னா ஒப்புக்கு ஒரு கணக்கெடுப்பு எடுப்பதனால் பயனில்லை என்பதற்கு அது ஒரு சான்று. ரொம்ப தெளிவாக ஒரு மக்களிடையே பொது கருத்தை உண்டு பண்ணி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அவர்களுடைய ஆதரவையும் பெற்று சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் இயற்றி சமூகவியல் அறிஞர்களை கொண்டு ஆலோசனைகள் பெற்று என்ன கேள்விகளை மக்களிடம் போய் நாம் தனிநபர்களிடம் கேட்பது, இப்படி கேட்கும் போது எழக்கூடிய ஐயங்களை எப்படி போக்குவது, அடுத்து இதற்கு எதிர்கேள்விகள் வந்தால் எப்படி விடை சொல்வது என்பதையெல்லாம் வகுத்து வரையறுத்து தொகுத்து, அதைவிட முக்கியமாக இந்த கணக்கெடுப்பு நடத்தும் போது கேட்கிற வினாக்கள் அதற்கு விடை பெறுவதை சரிபார்ப்பதற்கான ஒரு 4 கட்ட பொறிமுறையை பீகாரில் உருவாக்கினாங்க. முதல்ல போய் கேள்வி கேட்டு பதில் வாங்குறவங்க என்யூமரேட்டர்ஸ், எண் கணக்கெடுப்பவர்கள், அதுக்கடுத்து அதற்கு மேற்பார்வையாளர்கள், அதற்கு பிறகு அதை தொகுப்பவர்கள், அப்புறம் இறுதியாக அதை புள்ளிவிவரமாக அறிக்கையாக்குபவர்கள் பல கட்டமாக இதை செஞ்சாங்க. சட்டப்படி இதற்கு வரக்கூடிய மறுப்புகளுக்கெல்லாம் முறையான விடைகளோடு அதை செய்து முடிச்சார். அதனால்தான் பாட்னா உயர் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது. உண்மையில ஒரு சட்ட நோக்கில் மட்டுமல்ல, சமூகவியல் நோக்கிலும் மிக நல்ல ஒரு தீர்ப்பு. இது தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் அது விடை சொல்கிறது. நான் பல பேருக்கு அந்த தீர்ப்பை கூட கொடுத்தேன். ஆனால் அவங்க எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டார்கள் நமக்கு தெரியாது. அதுல இந்த செய்திகளை அலசுறேன். இது எல்லாத்துக்கும் முதலாவதாக நாம் என்ன இங்க பார்க்கிறோம்னா, சாதி ஒழிய வேண்டும் அல்லது குறைந்தது சாதி ஏற்றத்தாழ்வுகள் ஒழிய வேண்டும், ஒடுக்குண்ட சாதிகள் அவருடைய உரிமைகளை பெற வேண்டும், ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும், அவர்களுக்கு சமூக நீதி கட்ட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறார்கள். இதான் வேடிக்கை. சாதி ஒழியணும் அல்லது தளரணும் அல்லது சாதி ஒடுக்குமுறை குறையணும்னு விரும்புறவங்க கணக்கு எடுக்கிறாங்க.
இதற்கு நேர்மாறாக இன்னைக்கு இருக்கிற சாதி அமைப்பு நீடிக்க வேண்டும். இன்றைக்கு சலுகை பெறுகிறவர்கள் சலுகை பெற்றுக் கொண்டே இருக்கணும். மேட்டு நிலையில் இருப்பவர்கள் மேட்டிலேயே இருக்கணும் என்பதை ஒரு கருத்தியலாக கொண்ட வலதுசாரிகள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கணக்கெடுப்பு வேண்டாம், கணக்கெடுப்பு செய்யாதே. ரொம்ப சில நாள் முன்னால இந்திய பிரதமர் மோடி சொல்லிதான், கணக்கெடுப்பா இதெல்லாம் அர்பன் நக்சலிசம், இந்த கணக்கெடுப்பு செய்யணும், சாதி கணக்கெடுப்பு செய்யணும்னு சொல்றதெல்லாம் அப்படிப்பட்டது. இந்துத்துவ ஒற்றுமைக்கு எதிரானது, இந்து மத சமுதாயத்தை குலைத்தது, இப்படி எத்தனையோ காரணிகள். இந்த முரண்பாடு இருக்குல்ல, சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை கோருவதும், சாதி நிலைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்ப்பதும், இதுக்கு அடிப்படையாக இருக்கிற ஒரு கோட்பாடு என்னன்னா, இப்ப இனவாதம் நிறைவேற்றுமை என்பதுல ஒரு பிரிவினர் என்ன செய்வாங்கன்னா, இந்த கருப்பனா வெள்ளையனா இந்த நிறமெல்லாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. எந்த நிறமா இருந்தாலும் ஒண்ணுதான். அவங்க இனவாதிகளா இருப்பாங்க. ஆனா கருப்பு வெள்ளைன்னு வேற்றுமை பார்க்க மாட்டோம். நிறைவேற்றுமை எல்லாம் நாங்க பார்க்க. எல்லாருக்கும் ஒரே விதமான ஊதியம் கிடைக்கணும், எல்லாரையும் ஒரே விதமாக நடத்தணும், எல்லோருக்கும் சம மரியாதை கொடுக்கணும். இவங்களுக்கு என்ன பேருன்னா கலர் பிளைண்ட் ரேசிஸ்ட்னு பேர். இவர்களுக்கு நிற குருடு, நிறத்தை பார்க்க மறுக்கிற இனவாதிகள், நிறத்தை பார்க்க மறுக்கிற நிறைவேற்றுமைவாதிகள். இதே போல சாதியா எங்க இருக்குது? சாதியெல்லாம் எப்பயோ ஒழிஞ்சு போச்சுல்ல. எங்க சார் சாதியெல்லாம் இருக்கு? ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆட்கள் கேட்கிறாங்க, எங்க இருக்கு ஜாதி ஜாதிங்கிறீங்களே? அதெல்லாம் எந்த காலத்திலயும் இருந்துச்சு, போயிடுச்சு. அவர்களுக்கு பேரு காஸ்ட் பிளைண்ட் காஸ்டிஸ், நிறக்குருட்டு இனவாதிகளைப் போல இவர்கள் சாதி குறித்து சாதிவாதிகள். சாதி பார்ப்பதில்லை என்று சொல்லியே சாதியின் இருப்பை நிலைக்க செய்ய விரும்புகிறவர்கள். இவங்க உண்மையிலேயே சாதி வெறியர்கள், நுட்பமான சாதி வெறியர்கள். மீசையை முறுக்கிட்டு சாதி எல்லாம் பேச மாட்டாங்க. எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் சார், எல்லாம் ஈக்குவலா நான் ட்ரீட் பண்றேன் பாருங்க, நாற்காலி போட்டு உட்காருங்க, எனக்கு கீழே உட்கார வைக்கிறேன். இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கார். இந்த சாதி குருட்டு சாதியத்தினுடைய ஒரு பேச்சு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கிற ஒரு அணுகுமுறை. சாதிவாரி கணக்கெடுப்பு ஒழுங்கா நடக்கணும் என்றால் அதனுடைய வரலாறு நமக்கு தெரியும். 1871 பிரித்தானியருடைய ஆட்சியில, ஏன்னா 1858 பிரித்தானியர் நேரடி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சென்னை மாகாணம், மும்பை மாகாணம், கல்கத்தா மாகாணம்னு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் இருந்த அந்த பிரித்தானிய இந்திய பகுதிகள் நேரடியாக பிரித்தானிய ஆட்சிக்கு வந்துச்சு. இந்த பகுதிகளின் சமூகத்தை தெரிந்து கொள்ளுவோம். ஏன்னா ஒரு சின்னஞ்சிறிய பிரித்தானிய வல்லரசு நாடு இவ்வளவு பரந்துபட்ட துணைக்கண்ட அளவிலான ஒரு பெரும்பரப்பில் காலூன்ற வேண்டும், இங்கு தன்னுடைய பொருளியல் சுரண்டலை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னா, மீண்டும் மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, தாதாபாய் நௌரோஜி போன்றவர்கள் தொடக்க காலத்திலேயே புத்தகம் எழுதினாங்க. எவ்வளவு மதிப்புக்குரிய ஒரு பெரிய தலைவர்கள் அவங்கெல்லாம் தொடக்க காலத்திலே எழுதினாங்க. என்ன சொன்னாங்க? பிரித்தானியர் இங்கு வந்து தங்களுடைய கடையை விரிக்கிற காலத்தில்
பிரிட்டனை காட்டிலும் தொழில் வளர்ச்சி பெற்ற நாடாக இந்த இந்தியா இருந்துச்சு. இந்தியாவினுடைய பல பகுதிகள் இருந்துச்சு, வங்காளமோ தமிழ்நாடோ மற்ற பகுதிகள். நெசவுல அவங்களை விட முன்னேறிய நெசவு தொழில்நுட்பம் இந்த நாடு கொண்டிருந்துச்சு. அதே போல சீனா இங்க என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? அவங்களுடைய சரக்குகளை விற்பதற்காக இந்த தொழில்களை அழிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு வந்துச்சு. அதே போல அந்த 1857 முதல் சுதந்திர போர் என்று மார்க்ஸ் வர்ணித்தாரே, விவசாயிகளும் ஒரு பக்கம் அவங்க படை வீரர்களாக இருந்த காரணத்தினால் அது படை வீரர்களின் கழகம், சிப்பாய் கழகமாகும். இன்னொரு பக்கம் குறுநில மன்னர்கள் அவங்களும் சேர்ந்து எதிர்த்து கழகம் பண்ணிய அந்த போராட்டம் அது நசுக்கப்பட்டு விக்டோரியா மகாராணியினுடைய நேரடி ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டதற்கு பிறகு பிரித்தானிய அரசினுடைய சமூக அடித்தளத்தை விரிவுபடுத்திக் கொள்ளணும். இங்கு அவர்கள் தங்களுக்கு ஆதரவானவர்களை பிடிக்கணும். அதற்கேற்ப சமூகத்தில் சில மாற்றங்களை எல்லாம் செய்யணும். அப்போ முதல்ல இந்திய சமூகத்தை அவர்கள் ஆய்வு செய்ய தொடங்கினர். எல்லா ஆய்வுகளுக்கும் எது தேவை? தரவுகள் தேவை. From facts to the truth என்று லெனின் சொன்னார். தரவுகள் இருந்துதான் முடிவுகளுக்கு போக முடியும். அந்த தரவுகள் எங்க கிடைக்கும்? இது வேதத்துல பார்த்து புரிஞ்சுக்கிறதா, மனுஸ்மிருதியில பார்த்து தெரிஞ்சுக்கிறதா, எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? தரவுகளில் மிக முக்கியமான தரவுகள் என்னன்னா, அவங்களுக்கு ஒண்ணு தெளிவா புரிஞ்சிச்சு, இந்திய சமூகம் ஒரு சாதி சமூகம். இங்கு மனிதர்கள் சாதிகளாக பிரிந்திருக்கிறார்கள். மதமா பிரிஞ்சிருக்கிறது மாதிரி இல்லை. இது இந்த மதமே சாதி கட்டமைப்பை நியாயப்படுத்துகிற, நிலைநிறுத்தி இருக்கிற மதம். இந்த மதத்திலிருந்து மாறினவங்களும் சாதி கட்டமைப்புக்குள் தான் சிக்கி இருக்கிறார். எனவே அவர்கள் ஒரு கணக்கெடுப்பு ஆரம்பிச்சாங்க. மக்கள் தொகை கணிப்பை தொடங்குறாங்க 1871. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ், சமூக பொருளியல் சாதி கணிப்பு அல்லது சாதி கணக்கெடுப்பு. சமூக அமைப்பு எப்படி இருக்கு, பொருளியல் அமைப்பு எப்படி இருக்கு, இதற்கெல்லாம் அடிப்படையாக கொண்ட ஒரு சாதிகள் எப்படி இருக்கு, யார் என்ன சாதி, இந்த சாதிகளுக்கு இடையிலே கல்வி எப்படி இருக்கு, உடைமை எப்படி இருக்கு, உழைப்பு பிரிவினையும் உழைப்பாளர் பிரிவினையும் எப்படி இருக்கு, இந்த மார்க்கெட் எப்படி இருக்கு, நம்ம பொருட்களை விற்கிறதுக்கான மார்க்கெட் எப்படி இருக்கு, படையில சேர்த்து கொள்ளுவதற்காக சண்டைக்கு சேர்கிற ஆட்கள் எப்படி கிடைப்பாங்க, இது எல்லாத்தையும் கணக்கிடும். இப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு பேரு சமூக பொருளியல் சாதி கணிப்பு, சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ், SECC. இது 1871 தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ந்து நடத்தப்பட்டது. இதுல எல்லாரும் பற்றிய கணிப்புகளும் உண்டு. நீங்க பிரித்தானியர்கிட்ட போய் நீங்க கோரிக்கை வச்சீங்க, எங்க ஆட்களுக்கு என்ன செய்யுங்கன்னா, இந்த மாதிரி உங்க ஆட்கள் எவ்வளவு பேர்னு என்கிட்ட கணக்கு இருக்குவா, செய்யலாமா வேண்டாமா? முஸ்லீம்கள் கோரிக்கையா, முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எந்த பகுதியில் இருக்கிறீங்க, அவங்களுடைய பொருளியல் நிலை என்ன, நில உடைமை என்ன, தொழில் என்ன, இது எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டாங்க. டீடைல்ஸ் முடிஞ்ச வரைக்கும். அதுல எவ்வளவு குறைகள் இருக்கு, அது வேற விஷயம். இப்படி வரும்போது 1931 வரைக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரித்தானியர் ஆட்சியில் நடந்துச்சு. இதெல்லாம் இன்னைக்கு பழஞ்சுவடிகள்ல ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமா என்னன்னா நமக்கு தெரியல.
ஆனா அதெல்லாம் நடந்துச்சு. 1939 உலகப்போர் வெடிச்சிருச்சு. 37 தொடங்கி 39 வெடிச்சிருச்சு. 41 போர் சூழல். அந்த போர் சூழல்ல இந்த கணக்கெடுப்பை அவர்கள் நடத்தல. 47க்கு பிறகு இது எப்ப நடந்திருக்கணும்? அடுத்தது 10 ஆண்டுக்கு ஒண்ணுன்னா 1951 நடந்திருக்கணும். 50 கான்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு, 51 இந்திய குடியரசு நடந்திருக்கும். அப்ப காங்கிரஸ் அரசு இந்த SECC சமூக பொருளியல் சாதி கணக்கெடுப்பு நடத்துவது இல்லை என்று நேரு தலைமையிலான அரசாங்கம் முடிவெடுத்தது. அதுக்கு பிறகு அவங்க நடத்தல. 51, 61, 71, 81, 91 வரைக்கும், 2001 வரைக்கும் நடத்தல. ஆனா என்ன நடத்தினாங்கன்னா வேறொரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதுல பொதுவான மக்கள் தொகை கணிப்பு இருக்கும். அதுல எவ்வளவு பேர், அவங்கள பற்றி மற்ற விவரங்கள், வருமானம், நில உடைமை, படிப்பு, கல்வி எல்லாம். சாதி, சாதி என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதுக்கு என்ன உரிமைகள் இருக்கு, இந்த கணக்கே இல்லை. அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்லிட்டாங்க. எஸ்சி பேசாம எஸ்சியாவே இருக்கிறாங்க, தொடர்ந்து கணக்கு எடுக்க முடியுது. எஸ்டி எஸ்டியா இருக்காங்க எடுத்துக்கலாம். ஆனா இந்த இப்ப நம்ம சொல்ற மொழியில சொன்னோம்னா ஓபிசி, அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள், 2 வகைன்னு வச்சுங்க. ஒன்று ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், இன்னொன்று பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அது பார்ப்பனர்கள் அல்லது இந்த முதலியார்கள்ல ஒரு பிரிவு, செட்டியார்கள்ல ஒரு பிரிவு, பிள்ளைமார்கள்ல ஒரு பிரிவு, எல்லாத்திலையும் ஒவ்வொரு பிரிவு தான். இவங்களை ஒதுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 விழுக்காடு வரைக்கும் ஒதுக்கிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்க பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ். இந்த பேக்வேர்டுக்குள்ள ஒரு பிரிவு தான் SC ST, அட்டவணை சாதிகள், அட்டவணை பழங்குடிகள். அரசு அரசமைப்பு சட்டப்படி வகுக்கக்கூடிய ஒரு அட்டவணை. அந்த அட்டவணையில் இவங்க இடம்பெறுவாங்க. அதுக்கு ஒரு அளவுகோல் என்னன்னா, இவர்கள் தீண்டப்படாத மக்கள். அவங்களுக்கு ஏழ்மை மட்டுமல்ல, தீண்டாமை அவங்களை பீடிச்சிருக்கு. அந்த தீண்டாமை கொடுமைக்கு ஆளானவர்கள் அதுல சேர்த்துக்கிறாங்க. SC. அப்புறம் மலைவாழ் ஆதிவாசிகள், பழங்குடிகள். இந்த 2க்கும் இடையில இருக்கிற பிரிவினர் இருக்காங்க இல்லையா, அவங்க பிசில ஒரு பிரிவுன்னு கணக்கு, அவங்களுக்கு பேரு ஓபிசின்னு பேர். தமிழ்நாட்டில் புழக்கத்தில் என்ன பண்ணிட்டோம்னா FC, BC, SC, ST பிரிச்சுட்டோம். ஆனால் பொதுவாக அதனுடைய சரியான சொல் என்னன்னா ஓபிசி, ஏனைய பிற்பட்ட வகுப்புகள். இதான் அகில இந்திய அளவில் அவங்களுக்கு இருக்கிற பேர். அவங்க என்ன சொல்லிட்டாங்க காங்கிரஸ் அரசுல, நான் அந்த ஏனைய பிற்பட்ட வகுப்புகளை கணக்கு எடுக்கிறது ரொம்ப சிக்கல் இருக்கு, நிறைய குழப்பம் இருக்கு. ஏன்னா ஒரு ஜாதி பேரு இன்னொரு ஜாதியிலையும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்கு. நம்மளே அனுபவத்தில் நிறைய சொல்லலாம். நாய்க்கரா, நாயக்கரா, மன்னிய நாய்க்கரா, நாயுடு நாய்க்கரா, பிள்ளைமாறனா சைவ பிள்ளைமாறா, அது வேறொரு வகையா. தேவர்னு ஒரு பேர் போடுறாங்க. தேவர் ஜாதியே கிடையாது, 3 ஜாதிக்கு சேர்த்து ஒரே பேர். ஆனா கல்லருக்குள்ள தேவர் என்று கோத்திர பெயருடையவர்கள் இருக்கிறாங்க. உக்கட தேவர், அவர் கல்லர், அவர் மறவர் கிடையாது. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. இதெல்லாம் காரணமா சொல்லி இந்த கணக்கை நாங்க எடுக்க முடியாதுட்டாங்க. ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அரசு எடுக்க மறுக்கிறது என்ற ஆளுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க. குழப்பம் இருக்கு, அது இருக்கு, கணக்கு எடுக்கிறதுக்கு சரியான ஆள் கிடையாதுலாம் சொன்னாங்க. பெரியார் சொன்னாரு, பார்ப்பனர்கள் ஆட்சி நடத்துவதால் இந்த கணக்கை அவர்கள் எடுக்க மறுக்கிறார்கள். அப்பதான் சுருக்கமா சொல்லிட்டார். பண்டித நேருவினுடைய ஆட்சி ஒரு பார்ப்பன ஆட்சி. அது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறது. ஏன்னா எப்படி இந்த ஆட்சியில சாதி நிலைத்திருக்கிறது, சாதிவாரி சுரண்டலும் ஒடுக்குமுறையும் இருக்கிறது என்பதை அவங்க வெளியே காட்ட விரும்பல. எனவே அவங்க அதை தடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார்.
2021 தான் மீண்டும் ஒரு அந்த நான் சொன்ன எஸ்இஇசி நடத்தப்பட்டுச்சு. 71, 81, 91 பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த மாலை மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது ஒரு முடிவெடுத்து, ஒரு நிர்வாக உத்தரவு தான், வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. கணக்கெடுப்பு செஞ்சாங்க. கணக்கெடுப்பு செய்ததற்கான ஒரு முறையான வழிகாட்டுதல், அதுக்கான விதிமுறைகள், அதற்கான வினாத்தாள்கள், அதற்கு பயிற்சி பெற்ற விசாரணை அலுவலர்கள் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒரு கோல்மால்னு எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு அதை வெளியிடுறதான்னு சொல்லி அமைச்சரவையில் பேசினாங்க. அப்ப ஃபரூக் அப்துல்லா, இன்னும் சில அமைச்சர்கள், வீரப்ப மொய்லி, இந்த மாதிரி சில பேர் இதை வெளியிடணும், அதுல குறை இருந்தா விவாதிக்கலாம், திருத்தலாம், அதை வெளியிடாம வச்சுக்கூடாது, நான் வெளியிடக்கூடாதுன்னு சிதம்பரம் உள்ளிட்ட ஒரு சில அமைச்சர்கள் சொல்லி கடைசி அது வெளியிடப்படலை. இப்ப விரும்பினாலும் இந்திய அரசு கையில தான் அது இருக்கு. இந்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, அதிலிருந்து மதம் சம்பந்தப்பட்ட சில விவரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டாங்க. இந்த ஓபிசி பற்றிய விவரங்கள் வெளியிடல. அது சாதிகளை எல்லாம் மிகையா எண்ணிடுச்சு. அவங்கவுங்க சொன்னதை அப்படியே பதிவு பண்ணி கொண்டது. சில பேர் பொய்யான விவரங்களை கொடுத்ததெல்லாம் பத்தி அது கவலைப்படலை. இதெல்லாம் சொன்னாங்க. அந்த குழப்பத்தினால் அந்த 2021 மன்னிக்கணும் 2011, நான் மீண்டும் தப்பா சொல்றேன், 2011 அப்பதானே மன்மோகன் சிங் இருந்தார். 2021 தான் நம்ம மோடி வந்துட்டாரே, அது வெளியிடப்படலை. 2021 இவங்க நடத்தலை. இப்ப 2031 நடத்தணும். இப்ப அறிவிச்சிருக்கிறது 2031க்கான அறிவிப்பா இல்ல இப்பயே நடத்துறதுக்கான அறிவிப்பா யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்ப இந்த புதிய பார்லிமெண்ட் தொடங்குறதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் கொடுக்க முடிவெடுத்து விட்டோம். கொடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அது எப்ப கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க தெரியாது. இந்த 15 லட்சம் ரூபாய் கணக்குல போடுற மாதிரி அது. இரண்டாவது, இந்த சமூக பொருளியல் சாதி கணக்கெடுப்பு என்று ஒரு பெயர் வைத்து விடுவதாலேயே அந்த கணக்கெடுப்பு முழுமையானதாகி விடாது. என்ன கேள்விகள் கேட்கப்படுகின்றன, என்ன விடைகள் பெறப்படுகின்றன, அதற்கான அறிவியல் வழிமுறை என்ன? நான் முன்பே சொன்னேன், பீகார்ல மிகச்சிறப்பா சரியா இதை பண்ணியிருக்காங்க நிதிஷ்குமார் யாதவினுடைய அரசாங்கம். ஆனா அது வெறும் நிதிஷ் அரசாங்கம் மட்டும் இல்லை, அந்த அரசாங்கத்தில் தான் தேஜஸ்வி இருந்தார், இந்த லல்லு யாதவினுடைய பையன் இருந்தாரு. அவங்க கூட்டாட்சி தான் அது. எதிர்கட்சியில பாஜக இருந்துச்சு, ஆனா அவங்களும் எதிர்க்கல, எல்லோரும் ஆதரிச்சாங்க. ஒரு மனதாக எடுக்கப்பட்ட முடிவு தான் அது. இது உன் பெருமை என் பெருமை எல்லாம் அவங்க பேசிக்கவே முடியாது. ஆனா அந்த கணிப்பு சரியா நடத்தப்பட்டுச்சு. பீகார்ல அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. அதுக்கு முன்னால அமைக்கப்பட்ட ஆணையங்கள், கர்பூரி தாகூர் காலத்தில் நடந்த செய்திகள், மண்டல் காலத்தியது, நிறைய ஒரு பெரிய பின்னணி இருக்குது. எப்படியோ அது நல்லா நடத்தப்பட்டுச்சு. அதுல அவங்க புதிய புள்ளி விவரங்களை வெளியிட்டாங்க. ஒவ்வொரு சாதி எவ்வளவு இருக்குது, பழைய கணக்கை விட இப்ப எப்படி கூடுதலாக இருக்கிறாங்க அவங்க என்பதையெல்லாம் வெளியிட்டாங்க. இதுல அப்படி ஒண்ணும் இல்லை. இவங்க அதனால எப்படி கணக்கெடுக்க போறாங்க? தங்களுடைய தேர்தல் யுக்திகளை மனதிலே வைத்து இந்த சோஷியல் இன்ஜினியரிங், சமூக பொருளியல், சமூக பொறியியல்னு சொல்றாங்க இல்லையா, ஓட்டு வங்கிகளா மக்களை பிரிப்பது, யாரை இந்த பக்கம் இங்க தேவேந்திர குல வேளாளர்கிட்ட போய் இவங்களை பட்டியல் நீக்கம் செய்யணும்னு அவங்க ஆதரவு பெற்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்கள இன்னும் இடஒதுக்கீடு பற்றி இந்த மகாராஷ்டிரத்தில் அவங்க கையாளக்கூடிய முறை, அன்னைக்கு இல்லாத ஒரு புதிய பிரிவு இடபிள்யூஎஸ்ன்னு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் நியாயப்படுத்துவது போல, அல்லது மதங்களுக்கு இடையில் இருக்கிற வேறுபாட்டை தீவிரப்படுத்துவது. இஸ்லாமியர்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, கிடைக்கல, என்ன நோக்கம் நமக்கு தெரியல. நோக்கம் நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறது அப்புறம்.
ஆனால் ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தி என்னன்னா, அவங்க செய்யறது சரியில்லைன்னா சரியா செய்ய வைக்கணும். இல்ல வேற யார் சரியா செய்யறாங்களோ செய்யணும். ஏன்னா இந்த பாட்னா உயர்நீதிமன்ற தீர்ப்புல தெளிவுபடுத்துவது என்னன்னா, இந்திய அரசு ஒரு கணிப்பு, மக்கள் தொகை கணிப்பு எடுப்பதால் மாநில அரசு எடுப்பதற்கு எந்த தடையுமே இல்லை. அவங்க எடுக்கிறாங்க, நாங்க எதுக்கு எடுக்கணும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு தேவையான விவரங்கள் அவங்களுடைய கேள்வி விடைகள்ல வரணும்னு அவசியம் இல்லை, வராது. வெவ்வேறு விதமான சட்ட விதிகளின்படி, வெவ்வேறு விதமான அளவுகோல்களின்படி எடுக்கப்படும். இப்போ ஒண்ணு கேட்போம், ஏனைய பிற்பட்டோர் பட்டியல் தமிழ்நாட்டில் ஒண்ணு இருக்கு, இந்திய அரசு கையில ஒண்ணு இருக்கு, ரெண்டும் ஒண்ணா? இல்ல, ரெண்டு வெவ்வேறு பட்டியல். ரெண்டிலையும் இடம்பெறக்கூடிய சாதிகள் இருக்கு, ஒன்றில் மட்டும் இடம்பெறக்கூடிய சாதிகளும் இருக்கு. இந்த வித்தியாசம் இருக்கு. இந்த எஸ்சி எஸ்டி பட்டியல் நாடாளுமன்றம் தீர்மானிக்கணும். இவங்க கணக்கு எடுத்தாலும் அவங்கள்ட்ட கொடுக்கணும், அவங்க தான் அந்த பட்டியலில் கொண்டுட்டு சேர்க்கணும். இப்போ உள்ஒதுக்கீடு விவாதத்தில் அந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்டுச்சு. அதே போல 340வது உறுப்பின்படியான ஒரு ஆணையம் அமைப்பது, அந்த ஆணையத்துக்கு தரவுகள் கொடுப்பது, இந்த மாதிரி பல சிக்கல். உண்மையிலேயே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, சென்சஸ் அல்லது இந்த காஸ்ட் சர்வே, இந்த ரெண்டு சொற்களுக்கும் இடையில் இருக்கிற அகராதி வேறுபாட்டில் நின்று குழம்ப வேண்டாம் என்று இந்த தீர்ப்புல சொல்றாங்க. சென்சஸ் என்பது முழுமையானதாக, துல்லியமான விவரங்களை கொண்டதாக இருக்கும். சர்வே என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கான தோராய மதிப்பீடுகளை கொண்டதாக இருக்கும். இவ்வளவுதான் வேறுபாடு. துல்லியமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ட்ரெண்ட் எப்படி இருக்கு என்ற அந்த போக்கு தான். தாழ்த்தப்பட்ட மக்கள், அட்டவணை சாதிகள், அட்டவணை பழங்குடிகள், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் என்ன உடைமை வேறுபாடு இருக்கு, வேலை வேறுபாடு இருக்கு, இதை தெரிந்து கொள்வதற்கு இந்த ரெண்டு பேருடைய மக்கள் தொகை ஒரு ஆள் குறையாம சரியா கணக்கிடணும்னு அவசியமே இல்லை. பொதுவான போக்கு அவ்வளவுதான். பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள் எவ்வளவு தூரம் இருக்காங்க, எவ்வளவு தூரம் வெளியேறி வந்திருக்கிறாங்க, இதை ஒரு தோராய மதிப்பீடுகளுக்கு போதும். ஒரு தனிநபர் தன்னை பற்றி ஒரு பொய் சொல்றான், தன் வேலையை சொல்ல மாட்டாங்கிறான், தன் ஊதியத்தை சொல்ல மாட்டாங்கிறான், சாதியை மதத்தை சொல்ல மாட்டாங்கிறான்னா அதை வேறு வழியில் கண்டுபிடிக்கலாம். ஒண்ணுமே முடியல, கடைசி வரை தப்பா இருக்கு, அதனால ஒன்றும் நஷ்டம் வந்துடாது. ஏன்னா ஒட்டுமொத்த கணக்கு தான் முக்கியம். தனியா ஒருத்தர் சொன்ன, ஏன்னா அவன் மேல எந்த நடவடிக்கை எடுக்கவும் போறது இல்லை, அவன் சொல்றதை கொண்டு அவனுக்கு எந்த சலுகை தனியா கிடைக்காது. ஒரு சாதி சமுதாயம் எப்படி இருக்கிறது, அந்த வகுப்பை சேர்ந்தவர்களுடைய பொருளியல் தகுநிலை என்ன, வேலைவாய்ப்பு தகுநிலை என்ன, வீட்டு வசதி தகுநிலை என்ன, கல்வி தகுநிலை என்ன, இதையெல்லாம் மொத்தமா கணிப்பதற்கு மட்டும்தான் இந்த சாதி கணக்கெடுப்பு உதவ போகுது. அதனால அது சென்சஸ் போல இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, யார் எடுத்தாலும் சரி. ஆனா எப்படி இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சாதி ஒழிப்புக்கும் ஒடுக்குண்ட சாதிகள் பள்ளத்தில் கிடக்கிற மக்களை கரையேற்றுவதற்கும் ஒரு ஏற்றத்தாழ்வற்ற சமூகத்தை, சமூக நீதிக்கான ஒரு சமூகத்தை மீறாக தலையிட்டு அவர்களுக்கு நன்மை பயக்கிற வழியை செய்வதற்கான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், நலம்புரி பாகுபாட்டை செயல்படுத்துவதற்கும்
சாதிவாரி கணக்கெடுப்பு இன்றியமையாத ஒன்று. இது இல்லாம செய்யவே முடியாது. ஒரு உதாரணம், ஒரு நோயாளர் நாட்பட்ட பிணியாளர், நீண்ட காலம் அவருக்கு நோய் இருக்கு, நீங்கள் இவரை மருத்துவரிடம் அழைத்து சென்றால் ஒரு சரியான மருத்துவர் என்ன செய்வார்? இவர் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை கண்டறிவார். டயக்னோசிஸ், இந்த நோய்கான் செயல் வழி, டயக்னோஸ்டிக் ப்ராசஸ், இதெல்லாம் முடிச்சாதான் இவருடைய நோயை அல்லது நோய்களை நிரந்தரமாக போக்குவதற்கான மருத்துவத்தை தீர்மானிக்க முடியும். இல்லைன்னா எப்படி முடியும்? அதனால வேண்டி எப்படி ஒரு நோயாளிக்கு டயக்னோசிஸ் முக்கியமோ அது போல இந்த சமூகத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம். இது இல்லாம என்னென்ன செயல் திட்டங்கள், வேலை திட்டங்கள் கொண்டுட்டு வந்தாலும் அது உண்மையாகவும் முழுமையாகவும் பயனளிக்காது. 1871 தொடங்கி ஏதோ ஒரு விதமா நடந்து கொண்டிருந்த இந்த கணக்கெடுப்பையும் 51 நிறுத்தி 21 குழப்பி ஒண்ணுமில்லாம அடிச்சிட்டாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எஸ்சி எஸ்டி மட்டும் கணக்கு கரெக்டா எடுத்து கொடுத்துட்றாங்க. ஏனைய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் அரசு செய்த மிகப்பெரிய இரண்டகம், துரோகம் இது. இதனாலதான் அம்பேத்கர் அந்த எடுப்பிலேயே நீ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஆணையத்தை கூட அமைக்க மறுக்கிறாய், நான் வெளியில போறேன்னு அவர் விலகுவதற்கே அது காரணமா இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் காக்கா கலேல்கர் வந்தாரு. அதெல்லாம் குழப்பமான அறிக்கையில் எதுலையுமே முழுமையானது இல்லை. ஏன்னா காக்கா கலேல்கர் கையிலேயே என்ன இல்லைன்னா இந்த தரவுகளே இல்லை, டேட்டா கிடையாது. அவங்க இப்ப மண்டலே என்ன செஞ்சார்? ஒரு சாம்பிள் சர்வே தான் மண்டலாலேயே எடுக்க முடிச்சு. மண்டல் கையில ஒரு முழுமையான காஸ்ட் சென்சஸ் கிடையாது. அதை வச்சுதான் உச்ச நீதிமன்றம் என்ன பண்றாங்க, எங்க இருக்கு சாதி கணக்கு, எப்படி முடிவு பண்றீங்க 27% என்று கேட்கிறாங்க. ஏதோ அவர் ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் எடுத்த கணக்கா இருக்கட்டும். இது என்ன 3% இந்த பார்ப்பனர்கள் இந்த இடைக்காலத்தில் 30% மாறிட்டாங்களா? அல்லது 30% இருந்த ஜாதிகள்லாம் இன்னைக்கு வெறும் 3% குறைஞ்சிட்டாங்களா? கிடையாது. அந்த ப்ரொபோர்ஷன், தக உறவு, விகித உறவு கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதனாலதான் மண்டல் என்ன பண்ணாருன்னா, அவங்க இருக்கிற அளவுக்கு என்னால கொடுக்க முடியல, கொடுத்தால் அது இல்லைன்னு சொல்லிடுவாங்க, எனவே நான் குறைந்தபட்சமா எடுத்துக்கிறேன்னு தான் ஒரு 60 விழுக்காடு மக்களுக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டையே அவர் செய்தார். அதுக்கு முழு தரவுகள் இல்லை. பிறகு மண்டல் குழுவை செயல்படுத்துவதுன்னு முடிவெடுக்கும் போது உச்ச நீதிமன்றம் கேட்கிற கேள்வி, இதற்கு என்ன அவசரம், எங்க தரவுகள், எங்க சாதி கணக்கு இருக்குதான்னு கேட்டாங்க. செயல்படுத்த விடாமல் செஞ்சாங்க முதல்ல. அப்புறம் அதற்கு மேல என்ன பண்ணாங்கன்னா கல்வியில் அதை மறுத்தாங்க. அப்புறம் கல்வியில போய் போராட வேண்டியிருந்துச்சு. எத்தனை ஆண்டு முடியுமோ அவ்வளவு இழுத்தடித்து தான் அதுவும் வந்துச்சு. இன்னும் அதெல்லாம் முழுமை பெறல. ஏன்னா அவர் சொன்னபடி இந்த 25 விழுக்காடு மக்களுக்கு உண்மையிலேயே இதை மன்னிக்கணும், இந்த 60 விழுக்காடு மக்களுக்கு உண்மையிலேயே 27 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்றால் இன்னும் 25 ஆண்டுகள் ஆகும்னு சொன்னார். இப்போ வரைக்கும் ஆகல. இதுக்கு எப்படி கணக்கு இல்லாம இருக்க முடியும், சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாம? தமிழகத்தில் திமுக அரசு எடுத்திருக்க வேண்டிய நிலைப்பாடு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு. 3 மாதம் போதும். பீகாரில் கையாளப்பட்ட வழிமுறைகள் நம்ம கை மேல இருக்கு. அவங்க கொடுத்த 17 கேள்விகள் பட்டியல் இருக்கு. முதல்ல ஒரு முறை பாட்னா ஹைகோர்ட்ல ஸ்டே பண்ணிட்டு தான் திரும்ப அனுமதி கொடுக்குறாங்க. 80 விழுக்காடு முடிஞ்ச பிறகு போய் எதிர்த்து வழக்கு போடுறாங்க.
வழக்கு போடுற அமைப்புகள் எல்லாம் பார்க்கணுமே. ஒரு அமைப்போட பேர் யூத் ஃபார் சோஷியல் ஈக்வாலிட்டி, சமூக நிகர்மைக்கான இளைஞர்கள், சமூக சமத்துவத்திற்கான இளைஞர்கள். அவங்க போடுறாங்க வழக்கு. எதுக்கு? சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாதுங்கிறதுக்கு. ஏற்கனவே இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு, பதவி உயர்விலான இடஒதுக்கீடு, ஒத்திச்சேர்த்த இடஒதுக்கீடு, இதுக்கு எதிராக சாந்திமூஷன் போய் வாதிட்டார் உச்ச நீதிமன்றத்தில். அவங்க அந்த அமைப்பு பேர் தெரியுமா? சோஷித்து தள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கான கட்சி. இந்த வழக்கு போடுது, நடத்துது, இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு. வி.ஆர். கிருஷ்ணய்யரும் சின்னப்ப ரெட்டியும் அதில் தீர்ப்பு எழுதினாங்க. நாங்கள் கருப்பு அங்கி உடுத்திய ஏமாளிகள் அல்லன்னு கிருஷ்ணய்யர் எழுதினார். எங்கள்கிட்ட ஏமாத்தாதீங்க. இடஒதுக்கீட்டில் டிரைவர் வேலை கொடுத்தா ரயில் கவுந்துருன்னு வாதிட்டாருங்க சாந்தி பூஷன். இடஒதுக்கீட்டு அடிப்படையில் ஒருத்தர் ரயிலை கொடுத்தா ரயில் கவுந்துருன்னார். நான் சிறையில் இருக்கும்போது அந்த தீர்ப்பை தான் தமிழில் மொழிபெயர்த்து அது புத்தகமாக வந்துச்சு. அந்த அளவுக்கு இவங்க தொடர்ந்து இதுக்கு எதிராக நிற்கிறாங்க. அதனால்தான் இந்த தீர்ப்பினுடைய தொடக்க வாக்கியம் தான் ரொம்ப அழகான ஒரு முடிவை எடுத்தோன்னு சொல்றாங்க. ஒரு சாதி கணக்கெடுப்பை நடத்துகிற அரசின் நடவடிக்கை, அதுதான் இங்க வழக்குக்குள்ள இருக்கு. இதை எதிர்த்து வழக்காடுகிற அமைப்புகள் தாக்கல் செய்திருக்கிற நீதி பேராணை விண்ணப்பங்கள், அவர்கள் அதுக்கு காட்டியிருக்கிற காரணம், இது தனிமை உரிமையை பாதிக்கிறது, ரைட் டு பிரைவசியை பாதிக்குது. அவன் நான் என்ன ஜாதி, நான் என்ன மதம், எனக்கு என்ன வருமானம்னு அவன் யார்கிட்டையும் சொல்ல விரும்பல. பொதுவாக தனி மனிதர்கள் சொல்ல விரும்ப மாட்டாங்க. சாதாரணமா எப்படி கண்டுபிடிக்க பாடுபடுறாங்க தெரியுங்களா? என்ன ஜாதி, என்ன தெரு, எப்படி உங்கள்கிட்ட எவ்வளவு மாத வருமானம் கேட்டா எத்தனை பேர் உடனே சொல்ல போறாங்க? சொல்ல மாட்டாங்க. என்ன மதம், இதெல்லாம் சொல்லி இந்த கணக்கெடுப்பு வேண்டான்னு சொல்லக்கூடிய இந்த வாதங்கள், இதெல்லாம் ஒன்றை நிரூபிக்கிறதுன்னு நீதிபதிகள், இந்த தலைமை நீதிபதியும் இன்னொரு நீதிபதியும் சொல்றாங்க. சந்திரனும் பார்த்த சாரதியும் சொல்றாங்க, சமூக நெசவிலிருந்து சாதியை ஒழிப்பதற்கு பல முயற்சிகள் நடந்ததற்கு பிறகும் சாதி உண்மையிலேயே நீடித்திருக்கிறது. அது துடை தெரியப்பட மறுக்கிறது. மாடி உதிர்ந்து போய்விடவில்லை. நீங்கள் அதை காற்றில் கலக்க செய்துவிட முடியாது. அப்படியே கல்லுருண்டையாக இருக்கிறது, உங்க தலை மேல ஏறி உட்கார்ந்து இருக்க, கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் எது காட்டுகிறதுனா, இந்த கணக்கெடுப்பு எடுக்கும் முடிவும், இந்த கணக்கெடுப்புக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கிற வாதங்களும் அதைத்தான் காட்டுகின்றன. ஒரு சாதி எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, ஜாதி சொல்லல. அவங்க ஒரு செய்தியை ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த விசாரணையிலேயே அரசு எடுத்த முடிவு, ஒருத்தர் தன்னுடைய மதத்தை சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம். கிறிஸ்தவனோ அவங்க ஒரு 6 மதங்கள் சொல்றாங்க. இதுக்கு வெளியில வேற ஏதாவது ஒரு மதம்னா நீங்க வேறு மதம், அதர் ரிலிஜியன்ஸ் லிஸ்ட்ல நீங்க வந்துருவீங்க. இந்து, கிறிஸ்டியன் அல்லது இஸ்லாம், சீக்கியம், இந்த மாதிரி ஒரு 6 பிரிவு சொல்றாங்க. ஒருத்தர் எனக்கு மத நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா மத நம்பிக்கை இல்லைன்னு போட்டுடலாம், ஒன்றும் சிக்கலே இல்லை. 71 அல்லது 81 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எம்ஜிஆரிடம் உங்கள் மதம் என்னன்னு கேட்டாங்க. திராவிட மதம்னு பதில் சொன்னார். எங்கேயா அப்படி ஒரு மதம் இருக்கா இல்லையானா யாருக்கு கவலைப்பட, எழுதி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் என்ன மதத்தை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், சொன்னா அதை எழுதிக்க வேண்டியதான்.
மதம் இல்லை, இர்ரிலிஜியஸ், எனக்கு மத நம்பிக்கை இல்லை, போற்று மத நம்பிக்கை இல்லை. அப்படிதான் கணக்கு வரும். ஏன்னா இதுக்கு அவரவருடைய சொந்த உரிமை நம்ம குறிக்கிட முடியாது. ஜாதி மட்டும் அப்படி கிடையாது. ஏனென்றால் மதம் நம்பிக்கையின் அடிப்படையில் வருகிறது, சாதி பிறப்பின் அடிப்படையில் வருகிறது. ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாற முடியும், ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதிக்கு மாற முடியாது. சாதி வாழ்க்கையின் ஒரு கெட்டியான யதார்த்தம், ஒரு கெட்டியான மெய்மை. சாதி உங்களுடைய வகுப்போடு தொடர்புடையது, தொழில் வகுப்போடு தொடர்புடையது, பிறப்பிலிருந்து உங்களோடு ஒட்டி வருவது. செத்தாலும் கூட அந்த ஜாதி சுடுகாடா இருக்கணும். பிறப்பு முதல் இறப்பு வரை ஒட்டி கொண்டு ஒருத்தர் விதிவிலக்கா நான் நாட்டை விட்டு ஓடி போய் ஜாதி இல்லைன்னு இருந்தான்னா அதனால ஒன்றும் ஆயிட முடியாது. மொத்த சமூகம் இங்க நமக்கு தேவை ஒவ்வொரு ஆளு என்னங்கிறது இல்லை, இந்த சாதிக்காரர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க கையில எவ்வளவு நிலம் இருக்கு, அவங்க கையில எவ்வளவு கல்வி இருக்கு, அவங்க கையில எவ்வளவு சொத்து இருக்கு, இந்த கணக்கு தான் நம்ம எடுக்க போறோம். அடுத்தது இதுல முக்கியமான ஒரு விவாதம் வருது. தாயின் சாதியை சாதியாக குறிப்பிட முடியாது, தந்தையின் சாதியை தான் குறிப்பிட முடியும். காரணம் சொல்றாங்க. ஒருத்தர் அதாவது அவர் இடஒதுக்கீட்டுக்கு சலுகை பெறுவதற்கு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எதை வேணாலும் கொடுத்து வாங்கிக்கலாம். இங்க இவங்க எந்த சர்டிபிகேட்டும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்த ஜாதி போட்டுக்கிறேன்னு சொல்லி ஒரு சலுகை வாங்க முடியாது, அல்ல சலுகை மறுக்கவும் முடியாது. அது முழுக்க அந்த கணக்கெடுப்பவர்களுடைய உரிமை, அவங்களுடைய ரகசியம். யாரும் அதை வெளியிட மாட்டாங்க. இந்த ஜாதி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ரகசியம் அது வெளியிடவே மாட்டாங்க. இது ரைட் டு பிரைவசி, அதை பாதுகாத்துக்குவாங்க. ஆனால் கணக்கெடுக்கும் போது அதுதான் எடுப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. குடும்ப தலைவர் ஏதோ ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவியாக இருந்தால் அவங்கள போட்டுக்கலாம். ஏன் திருவள்ளுவர் பெண் வழி சேரல் எழுதினாரு, ஏன் ஆண் வழி சேரல் எழுதல? அந்த சமூகத்தில் ஆண் ஆட்சி, ஆண் தலைமை வைக்கலாம், விதிவிலக்கான பெண்களை பற்றி அல்ல, பொது விதியாக ஆண்கள். அப்ப அந்த ஆண் எப்படி இருக்கணும்னா பெண் வழி சேரலுக்கு உட்படக்கூடாது. இங்கே சமூக தலைமை, அந்த சாதிக்குள்ள ஒரு குடும்ப தலைமை என்பது பெரும்பாலும் ஆண் மக்கள் தான். ஆனா பெண்ணா இருந்தா சேர்த்துக்கலாங்கிறாங்க, அப்படியே போட்டுக்கலாம். அதுபோல அந்த நில உடைமை, குடும்பத்துக்கு எவ்வளவு நில உடைமை இருக்கு, ஒரு 17 கேள்விகளையே அவர்கள் பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறாங்க. என்னென்ன இருக்கணும், அதை நீதிமன்றமும் அங்கீகரிக்குது, அந்த கேள்விகள் வரணுங்கிறத. முழுக்க முழுக்க இது ஒரு அப்ஜெக்டிவான புறம் சார்ந்த அணுகுமுறை. இது இந்த புறம் சார்ந்த அணுகுமுறை அடிப்படையில் தான் அவங்க இந்த கணக்கை எடுக்கிறாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் பெயர்கள். ஏன்னா நம்முடைய சமூகத்துல ஒரு குடும்பம் தான் ஓர் அழகு. ஒரு ஒத்தையா தனிக்கட்டையா ஒருத்தர் இருந்தாருன்னா அவரே ஒரு குடும்பமா தான் வச்சுக்க முடியும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் பெயர்கள், ஒவ்வொரு உறுப்பினருடைய வயது, பாலினம், மதம் மற்றும் சாதி, குடும்பத்தில் எந்த உறுப்பினர் எந்த அளவிற்கு கல்வி கற்றுள்ளார், குடும்ப உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள், வணிகம், வேலை அல்லது படிப்பு, குடும்பத்தில் யாருடைய பெயரில் வீடு அல்லது நிலம் எங்கெல்லாம் உள்ளது, குடும்பத்தில் யாருடைய பெயரிலாவது விவசாய நிலம் இருக்கிறதா இல்லையா, நிலம் அல்லது வீடு இருந்தால் அதன் முழுமையான விவரங்கள், குடும்ப உறுப்பினரிடம் மடிக்கணினி அல்லது கணினி இருந்தால் அது பற்றிய விவரங்கள், வீட்டில் 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனம் இருந்தால் அது பற்றிய விவரங்கள், குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரின் அனைத்து வருவாய் ஆதாரங்களில் இருந்தும் கிடைக்கிற மொத்த வருமானம் என்ன. இந்த தகவலை கொண்டு இதோட ஜாதி. மதம் சொல்லாமல் இருக்கலாம், நீங்க மதம் சொல்லி இது போடாமல் இருக்கலாம். அதே போல மாத வருமானம். மாத வருமானம் என்பதெல்லாம் ஒரு வெறும் எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, என்ன வேலை செய்யறீங்க என்பது மட்டுமல்ல, வேறு வருமானங்கள் தான் அதை சேர்த்து சொல்லணும். மொத்தத்தில் குடும்பத்தில் எல்லாருடைய வருமானத்தை சேர்த்துதான் அது கணக்கிடப்படுகிறது. இந்த மாதிரியான விவரங்களை தான் அவங்க பீகார்ல கையாண்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இதை கொண்டு வந்தாங்க. அதனால இப்ப இந்த
இந்திய அரசு கொண்டு வரப்போகிற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நான் நம்பல. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ? அந்த பெண்களுக்கு நாங்க கொடுக்க போறோம், இடஒதுக்கீடு கொடுக்க போறோம்னு அறிவிச்சாங்க பாருங்க. அப்படி ஒரு அறிவிப்பா இருக்கலாம். இப்ப நாடு போரில் ஈடுபட்டிருக்கு, இதெல்லாம் யோசிக்க பீகார் தேர்தலுக்காக கொண்டு வந்ததா கூட இருக்கலாம், அந்த அறிவிப்பா இருக்கலாம். ஏன்னா நிதிஷ்குமாருடைய செல்வாக்கே இதை வச்சுதான் போன நாடாளுமன்ற தேர்தலையே அவருக்கு ரொம்ப மோசமா தோற்க போறான்னு நினைச்சு இவ்வளவு ஆதரவு கிடைச்சதுக்கு காரணமே இந்த கணக்கெடுப்பு. ஆனா அவருக்கு மட்டுமல்ல, ஆனா மக்கள் அவர் முதல்வராக இருக்கும்போது கொண்டு வந்ததான கருதுவாங்க. இப்ப பீகாரில் ஒரு பெரிய விவாதமா நடந்துகிட்டு இந்த கணக்கெடுப்பு. பிஜேபி எதிராக இருந்துச்சுன்னா பீகார்ல பெருமளவில் தோற்றுப்போம். எனவே நாங்களும் ஆதரிக்கிறோம், ஆதரிக்கிறோட நீங்க அறிவிங்க என்று இந்த மன்மோகன் சிங் 2021 அறிவித்த மாதிரியான ஒரு கணக்கெடுப்பாக ஒண்ணுமில்லாமல் போகலாம். எடுத்து வைத்துக் கொண்டு வெளியிடாமல் வைத்துக் கொள்ளலாம். அல்லது இவங்க மிந்தி ஒரு முறை செஞ்சாங்க, எனக்கு நினைவு இருக்கு. பஞ்சாப்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துக்களிடம் போய் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த கணக்கெடுக்க வருகிற போது உங்கள் தாய்மொழி பஞ்சாபி மொழி என்று சொல்லாதீர்கள், நீங்கள் எல்லோரும் இந்தி என்றே சொல்லுங்கள். இது ஒரு பெரிய பிரச்சாரமா பண்ணாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பஞ்சாபின்னு சொல்லிட்டா சீக்கியர்களுடைய நாடு அந்த அந்த கணக்குல இதை மொத்தமா சேர்த்துருவாங்க, உங்களையும் சேர்த்து சீக்கியர்களா ஆக்கிடுவாங்க. பஞ்சாபி சீக்கிய தேசியத்துக்கு வலுச்சேரும். எனவே நீங்கள் அதுக்கு மாறா சொல்லுங்கன்னு ஒரு பரப்புரை செஞ்சாங்க. இப்ப ஆர்எஸ்எஸ் என்னென்ன பண்ண போகுது, இந்த என்யூமரேட்டர்ஸ் மற்றவங்க ஆர்எஸ்எஸ் காரங்க எவ்வளவு வரப்போறாங்க நமக்கு தெரியாது. ஆனா மீண்டும் சொல்றோம், இதை பற்றி கவலையே பட வேண்டாம். தமிழக அரசு தன்னுடைய சாதிவாரி கணக்கெடுப்பை தற்சார்பாக அறிவிக்கணும், அறிவித்து செயல்படுத்தணும். அதுல இந்த இவங்க கேட்கிற கேள்வி வரணும் வராதுங்கிறது அவசியமே இல்லை. ஏன்னா தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, 2008 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்துல ஒரு பிரிவு இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த லிஸ்ட் 1, 2, 3 இருக்கு இல்லையா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், அதிகார பட்டியல். இவர் ஸ்டாலின் எடுத்துக்காட்டுறது அந்த பட்டியல் தான் எடுத்துக்காட்டார். 64, 96 இந்த உறுப்புகள். இந்த பட்டியல் என்பது அதிகாரம் இல்லை. இந்த அதிகாரங்கள் மீது நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்கான பிரிவுகள் தான் அந்த பட்டியல். அரசமைப்பு சட்டம் நாடாளுமன்ற சட்டம் வேற. ஆனா அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு அதிகாரத்துக்குட்பட்ட அந்த பட்டியல் இனங்கள் இருக்குல்ல, அந்த இனங்கள் என்னென்ன இனத்துல அவங்களுக்கு அதிகாரம் இருக்கோ, உதாரணமா ராணுவம் தொடர்பானது, உச்சநீதிமன்றம் தொடர்பானது, அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ அதை போய் இவங்க கணக்கெடுக்க முடியாது, மாநில அரசு முடியாது. ஆனா அரசமைப்பு சட்டத்தினுடைய 14வது உறுப்பின்படி சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கும், 15வது உறுப்பின்படி அரசு வேலைவாய்ப்பில் சமத்துவத்தையும் அதில் தனி திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கும், 16வது உறுப்பின்படி இதே போன்ற இடஒதுக்கீட்டுக்கான பிரிவுகள் 15, 14, 15, 16, அப்புறம் பெண்கள் குழந்தைகளுக்கான நன்மைகள், இப்படி எத்தனையோ உறுப்புகள் இருக்கு. கல்வி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, இது எல்லாத்திலையுமே மாநில அரசு கணக்கெடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் மாநில அரசு கணக்கெடுக்க தொடங்கியாச்சுன்னா அதே துறைகளில் இந்திய அரசு கணக்கெடுக்க முடியாது. இதான் அந்த புள்ளிவிவர சட்டம் போடக்கூடிய தடை, இந்திய அரசு கட்டுப்பாடு. அதை விட இன்னொன்னு சொல்றாங்க, ஸ்டேட் என்ற அந்த வார்த்தை அரசு என்று பொருள்படும். ஸ்டேட் அரசு என்று சொன்னால் இந்திய ஒன்றிய அரசு, மாநில அரசு, இந்த அரசுகள் மட்டுமல்ல உள்ளாட்சி அமைப்புகளும் அரசுகள் தான். சட்ட அர்த்தம் இதுக்கு. ஒரு உள்ளாட்சி அமைப்பு, இப்ப நம்ம இந்த வேங்கை வயல எல்லாம் பார்த்தோம்ல, இவங்களுக்கு ஒரு தண்ணி தொட்டி, அவங்களுக்கு ஒரு தண்ணி தொட்டி, எல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு பாருங்க. அப்ப பள்ளிக்கூடம், எந்த மாணவர்கள் எங்க படிக்கிறாங்க, ஊராட்சி அமைப்புகள் பள்ளிக்கூடம் நடத்தலாம்ல, தொடக்க பள்ளி நடத்தலாம். இந்த திட்டங்கள் எப்படி வகுப்பது என்பதற்கான தரவுகளை அவர்கள் தங்கள் ஆட்சிக்குட்பட்ட, தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதியில்
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம், நடத்த தடை இல்லை. அப்ப இந்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசு மட்டுமல்ல, உள்ளாட்சி அமைப்புகளும் கூட இந்த கணக்கெடுப்பு நடத்தலாம். ஏனென்றால் தரவுகள் இல்லாமல் எந்த நலத்திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது, அறிவியல் நோக்கில் செயல்படுத்த முடியாது. இதைத்தான் உங்களுக்கு விளக்கமா தீர்ப்புல சொல்றாங்க, பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதனால வேண்டி இப்ப இதுவே இந்த கணக்கெடுப்பு நடத்துறாங்க, இடபிள்யூஎஸ்க்காகவும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும்ல. எவ்வளவு பேர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்க வருமானங்கள் என்ன, எந்த தரவுகளின் அடிப்படையில் 66 லட்சம் சம்பாதிக்காதவர்களா ஆண்டுக்கு, அவங்கெல்லாம் ஏழைகள், பொருளியலில் நலிந்த பிரிவினர் என்று எந்த அடிப்படையில் முடிவெடுத்தாங்க? அதுக்கு தரவுகள் வேணும் இல்லையா? இப்ப இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்து அதுவும் தெரிஞ்சு போயிடும்ல, நமக்கு உண்மையா எடுக்கப்படுகிற நிலையில அதுவும் தெரிஞ்சிடும். அதனால வேண்டி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. ஒடுக்குண்ட சாதிகளின் நலத்திட்டங்களுக்காக, சமூக நீதிக்காக, இறுதி நோக்கில் நம்முடைய லட்சிய குறிக்கோளாக இருக்கிற சாதி ஒழிந்த சமூகத்தை படைப்பதற்காக நமக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே செய்யணும். இந்திய அரசு செய்யறது அவங்க அதிகாரம், செஞ்சுக்கிட்டோம், வேணான்னு சொல்ல. மாநில அரசு செய்ய வேண்டும் என்று நாம் கோர வேண்டும். இப்ப இந்த இதை சாக்கா வைத்துக் கொண்டு இந்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு, இந்திய அரசு அதிகாரம் இருப்பது வேறு. அவங்க இவங்களுக்கு தேவையான தரவுகள் அதிலிருந்து கிடைக்க போதுனா கிடைக்கல. 2011 கணிப்பிலிருந்து தேவையான தரவுகள் கிடைக்கலையே. அப்ப தெலங்கானாவில் எதுக்கு எடுக்கிறாங்க? இப்ப கர்நாடகத்தில் எதுக்கு எடுக்கிறாங்க? எடுத்து அதன் அடிப்படையில் அவங்களுடைய திட்டங்களை எல்லாம் மாத்துறாங்களே, அதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? அதனால இங்க தமிழக அரசு உண்மையிலேயே எடுக்கிறது அது அரசியல் வகையிலும் ஒரு நல்ல முயற்சியா இருக்கும். சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துவிட்டால் அது அரசியல் உறவுகளையே புரட்டி போட்டு விடும்னு சொல்றாங்க. அது எப்படி நமக்கு தெரியல, வந்தாதான் தெரியும். சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்து கொண்டிருந்த பாஜகவும் சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்டுக் கொண்டிருந்த பாமகவும் எந்த தயக்கமும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போய் ஒன்னா சேர்ந்து நின்னாங்கல்ல. அதனால வேண்டி இது என்ன ஆக போகுது நமக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு நம்முடைய கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வேண்டும். அதுக்கு ஒரு தடையுமே இல்லை. ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிற தகவல், சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிற தகவல் தவறான தகவல். 2 தீர்ப்பை குழப்பிட்டாங்க. அது என்ன இன்னொரு தீர்ப்புன்னா, அதுலேயும் இந்த நீதிபதி இல்லை 2 பேர்ல ஒருத்தர் இருக்காங்க. அது என்ன குழப்பம்னா, முதல்ல ஸ்டே பண்ணதுல இருக்காங்க. அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் வந்த சிக்கல் என்னன்னா, இந்த இந்திரா சாணி தீர்ப்புல 50 விழுக்காடு என்று அறிவிச்சாங்க இல்லையா, இந்த 50 விழுக்காட்டுக்கு மேலே இடஒதுக்கீட்டை நிதிஷ்குமார் வழங்கினார். ஏன்னா அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, நமக்கு பிசி எம்பிசின்னு இருக்கிற மாதிரி பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ், மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ், அவங்களுக்கு ஓபிசி இருக்காங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ், மிக மிக எக்ஸ்ட்ரீம்லி மோர் பேக்வேர்ட், கரெக்ட், அவங்க வார்த்தை எக்ஸ்ட்ரீம்லி மோர் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ். இதை தவிர பாக்கி எல்லாம் இங்க மாதிரியே தான் எஸ்சி எஸ்டி இருக்காங்க. மக்கள் தொகை கணிப்புல என்ன தெரிஞ்சுன்னா, இவங்க வைத்திருக்கிற கணக்கை காட்டில் அவங்க கூடுதலா இருக்காங்க. இப்ப இடஒதுக்கீட்டினுடைய விகிதத்தை அவங்களுக்கு உயர்த்தி கொடுத்தாங்க. இப்ப மொத்தம் வரும்போது அது என்ன ஆச்சுன்னா, இந்த இடபிள்யூஎஸ் 10 விழுக்காடு 60 சேர்க்காம ஒதுக்கியாச்சுன்னா மிச்ச பேருக்கு 50க்கு மேல வந்துருச்சு. எனவே அதை ரத்து பண்ணாங்க. அதைத்தான் நிறுத்தி வச்சாங்க. கணக்கெடுப்பு நடத்துனதை நிறுத்தி வைக்கல. கணக்கெடுப்பு நடத்துவது இந்த கோரிக்கையை வலுப்படுத்துவதற்கு உதவும். இப்ப ராகுல் காந்தி 2 கோரிக்கை வச்சார் தேர்தலில். ஒண்ணு கணக்கெடுக்கணும், 2வது இந்த உச்சவரம்பை நீக்கணும்.
இந்த 50 விழுக்காடு உச்சவரம் இருக்குல்ல, இடஒதுக்கீடு உச்சவரம், அதுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எந்த விதியும் இல்லை. இது கூடாதுன்னு சொல்லக்கூடிய விதி எதுவுமே இல்லை. இது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய கண்டுபிடிப்பு. இப்படி ஒரு தடையை போடணுங்கிறது அவங்களுடைய கண்டுபிடிப்பு. அது இந்திரா சாணி தீர்ப்புல அவங்களுக்கு மண்டல் குழுவை பெரும்பான்மை நீதிபதிகள் அங்கீகரித்து விட்ட காரணத்தினால் இந்த சலுகையை கொடுக்குறாங்க. நான் இதுக்கு மேல கொடுக்கல பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்களையும் பிசிலையும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிரிமி லேயரை கொண்டுட்டு வந்தாங்க. இவ்வளவு வசதி இருந்து இவ்வளவு வேலைகள்ல ஏற்கனவே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கொடுக்க வேண்டியில்லை என்று கொண்டு வந்தாங்க. இப்ப இதை எதிர்த்து அன்னைக்கு இந்த கிரிமி லேயர் ரத்னவேல் பாண்டியன் தவிர வேற எந்த நீதிபதியும் எதிர்க்கல. ஆனா இந்த 50 விழுக்காட்டுக்கு மேல் கூடாதுங்கிற அந்த தடையை நீக்க வேண்டும். இப்ப தமிழகத்தினுடைய கோரிக்கை ஏற்கனவே இருக்கு. நமக்கு 69ங்கிற கோரிக்கை இருக்கு. சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம்லாம் அதுக்காக தான் கொடுத்தாங்க. இப்ப இந்த இது வேணும்னா 50 விழுக்காட்டுக்கு மேல வைத்துக் கொள்ளுகிற அந்த கோரிக்கையை அது பீகார்ல அதைத்தான் தடை செய்தார். இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த கோரிக்கை எழுப்பலாம். எப்ப எழுப்பலாமா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாம் தெளிவா தரவுகள் மூலம் சிந்திச்சோம்னா செய்யலாம். ஆனா இதை ஒரே ஒரு குறுகிய நோக்கத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 10.5 இடஒதுக்கீட்டுக்காக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணும், அல்ல கணக்கெடுப்பே இல்லைனாலும் கொடு என்று கொடுக்குறாங்க. ஆனா அது முடியாது. ஏன்னா அந்த 10.5 விழுக்காடு அந்த எம்பிசிக்குள்ள இருக்கிற மற்றவர்களை காட்டிலும் சமூக கல்வி அளவுகோல்களில் மிக தாழ்வாக இருந்தால் மட்டும்தான், சப்ஸ்டான்சியலி லோயர் அது இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கான தனி இடஒதுக்கீட்டு கோரிக்கையை எழுப்ப முடியும். இல்லைன்னா அதை எழுப்ப முடியாது. ஆனா உண்மை என்னன்னா, இந்த எம்பிசிக்குள்ள வன்னியர் இல்லாத மற்ற பிரிவினர்கள் வன்னியரை விட மிக தாழ்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அதனால அந்த எம்பிசியை பாதுகாத்துக் கொள்றதுதான் கெட்டிக்காரத்தனம். எம்பிசி மொத்தத்துக்கும் உயர்ந்தால் அவங்களுக்கும் உயரும், அவ்வளவுதான். இவங்களுக்கு அல்லாம அவங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து சாதி கோரிக்கைகளை முன்னிறுத்தவோ ஜெயிக்கவோ முடியாது. அது இவங்க தவறா கணிக்கிறாங்க. சாதி அரசியலுக்காக நடத்துற அது எடுபடலை. நீதிமன்றம் 2 நீதிமன்றங்களையும் மறுத்துட்டாங்க. இப்பயும் ஒன்றும் புதிய அடிப்படை எதுவும் வந்துல்லை. ஆனா கணக்கெடுப்பு நடத்தினால் எல்லோருக்கும் உண்மை தெரிஞ்சிடும். என்ன ஜாதி எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. யாரும் அதை மறுப்பதற்கு வேலை கிடையாது. வம்படியா நாங்க 60 விழுக்காடு இருக்கிறோம்னு சொல்லி எல்லா ஜாதியையும் சேர்த்து 200 விழுக்காடு ஆக்கி காட்டிக்கிட்டு இருக்க முடியுமே தவிர, முறையா கணக்கெடுத்துட்டா அந்த பிரச்சனை தீர்ந்து. இதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக நாம் தெளிய வேண்டிய ஐயங்கள். இன்னும் இதை பற்றி மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பேசலாம்.